கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட கர்த்தரின் வலது பாரிசத்தில் இருக்கிற அந்த நித்திய பேரின்பத்தை நாம் எப்படி பெற்றுக்கொள்வது என்கிறதான தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 16ஆம் சங்கீதத்திலே 11வது வசனம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஒரு நிமிடம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம்ப்பா. இந்த நாளிலும் இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய நாமத்தை மாத்திரம் நீர் மகிமைப்படுத்தும். அடியானே நீர் முற்றிலும் மறைத்துக்கொள்ளும். கர்த்தரே நீர் ஆளுகை செய்வீராக. பேசுகிற எனக்கும் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமாய் மாற்றும். மாம்சீகத்தின் கூறுகள் எதுவும் வெளிப்படாதபடி தேவ ஆவியானவர் நீர் ஆளுகை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். 16ஆம் சங்கீதம் 11வது வசனத்தை மீண்டும் வாசிக்கிறேன். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். அந்த வசனத்திலேயே நித்திய பேரின்பத்திற்கு போகிறதான அந்த வாசலை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு. ஜீவ மார்க்கத்திற்குள்ள வந்த ஒரு மனிதன்தான் அவருடைய சமூகத்திலே பரிபூர்ணமான ஒரு ஆனந்தத்தையும் அவருடைய வலது பாரிசத்திலே இருக்கிற நித்திய பேரின்பத்தையும் அவன் பெறுவான் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. அநேக வசனங்கள் வேத புத்தகத்திலே அவருடைய வலது பாரிசத்தில் ஒரு நித்திய பேரின்பம் உண்டு என்பதை சுட்டி காட்டுகிறோம். சில வசனங்களை நாம் விளங்கிக் கொள்வதற்கு ஏதுவாக நான் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மார்க் 16:19 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் பரலோகத்திற்கு உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்படுவதற்கு முன்பாக அந்த வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. இவ்விதமாக கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு பரலோகத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்டு தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவருடைய வலது பாரிசத்தில் இப்பொழுது நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து நமக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எபிரேயர் 1:3 இன்னும் அருமையாக இதை குறித்து நான் வாசிக்க முடியும். இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும், பாருங்க, ஒவ்வொரு வார்த்தையிலும் ஆழமான கருத்துக்கள். மகிமையின் பிரகாசம், தன்மையின் சொரூபம், சர்வத்தையும் தம்முடைய வல்லமையுள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய், அவருடைய வசனத்தினால சர்வத்தையும் தாங்குகிற அந்த கர்த்தர் தம்மால் தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி பாவமுற கழுகி சுத்திகரிக்கப்பட்டு ஜீவ மார்க்கத்திற்குள்ள வந்த ஒரு மனிதன் தான் அந்த நித்திய பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்தார். அவர் உட்கார்ந்தார். பாஸ்டன்ஸில் நாம் இதை வாசிக்கிறோம். மார்க் 16:19 அது பாஸ்டன்ஸில் தான் சொல்லப்பட்டது. அவர் உட்கார்ந்தார், இப்பொழுது உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அதே எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் இன்னும் நாம் பார்க்கும்போது 8ஆம் அத்தியாயம் 1-2 வசனங்களிலே பரலோகத்தில் உள்ள மகத்துவ ஆசனத்தின் வலது பாரிசத்திலே உட்கார்ந்திருக்கிறவருமாய், அந்த வலது பாரிசம் என்கிறது பிதாவினுடைய வலது பாரிசத்தினுடைய ஆசனம் என்பது அது மகத்துவமானது. அது பரலோகத்தில் காணப்படுகிறது. பரிசுத்த ஸ்தலத்திலும் மனுஷரால் அல்ல கர்த்தரால் சாபிக்கப்பட்ட மெய்யான கூடாரத்திலும் ஆசாரிய ஊழியம் செய்கிறவருமாயிருக்கிற நம்முடைய பிரதான ஆசாரியர். அவர் நமக்கு பிரதான ஆசாரியன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அந்த அந்த பரலோகத்தில் அந்த மகத்துவமான ஸ்தானத்தில் நமக்காக உட்கார்ந்து பரிந்து பேசுகிறார். எபிரேயர் 10 திரும்ப தொடர்ந்து நாம் வாசிக்கும்போது 12-13 வசனங்களில் இவரோ ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இவரோ எப்படி அந்த இடத்துக்கு போனார் பாருங்க. பாவங்களுக்காக ஒரு பலியை செலுத்தி என்றென்றைக்கும் தேவனுடைய வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். இந்த உலகம் முழுவதும் உள்ள எல்லா மனுஷருடைய ரட்சிப்பிற்காக ஒரு மிருகத்தை அவர் பலியிட வரவில்லை. தம்மை தாமே அவர் பலியிட்டு ஒரு பலியை செலுத்தி, எனவே இனி ஒரு பலி தேவையில்லை, இனி ஒரு சடங்காச்சாரம் தேவையில்லை, இனி ஒரு பாரம்பரியம் தேவையில்லை. அவரை தங்களுடைய வாழ்க்கையில் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்து
தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாய் வாழ்கிற அந்த ஜீவ மார்க்கத்துக்குள்ளே வரும்போது தான் இந்த நித்திய பேரின்பத்திற்கு போகிற அந்த என்ட்ரன்ஸில் நம்ம வர்றோம். இனி தம்முடைய சத்துருக்களை தமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். ஏன் வலது பார்சத்தில் காத்து கொண்டிருக்கிறார்? அவர் மீண்டும் வரப்போகிறார். அவருடைய வருகையை நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அவருடைய சத்துருக்களை தமக்கு பாதப்படியாக்கி போடும் வரைக்கும் அவர் காத்து கொண்டிருக்கிறார். லூக்கா 22:69 நாம் திரும்பி வாசிக்கும்போது இது முதல் மனுஷகுமாரன் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருப்பார் என்றார். உயிர்த்தெழுந்த இயேசு அதற்கு பிறகு என்ன செய்ய போகிறார் என்பதை இங்கு ஃபியூச்சர் டென்ஸில் சொல்கிறார். முதல்ல நாம் பார்த்த வசனங்கள் எல்லாம் பாஸ்ட் டென்ஸ்லே பார்த்தோம். 22:70 அதே லூக்கா 22:70 சொல்கிறார், அவர் எப்படி உட்கார்ந்திருக்கிறார்? சர்வ வல்லமை உள்ளவராய் உட்கார்ந்திருக்கிறார். அவர் தேவகுமாரன் மனுஷகுமாரன் ஆனார். அவர் இப்பொழுது எப்படி உட்கார்ந்திருக்கிறார்? தேவகுமாரனாய் உட்கார்ந்திருக்கிறார். அவரை மறுதலிக்கிற என்னுடைய அருமையான சகோதரனே சகோதரியே, அவர் தேவகுமாரனாய் இப்பொழுது வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருந்தார். தேவகுமாரனாய் இருந்தவர் மனிதனை மீட்பதற்காக மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே வந்து இப்பொழுது திரும்பவும் அவர் தேவகுமாரனாய் மீட்டிருக்கிறார். பேதுரு அப்போஸ்தலர் அவர் எழுதும்போது 1 பேதுரு 3:22 அவர் அங்கே எப்படி இருக்கிறார் என்பதை இன்னும் அழகாக சொல்லுவார். பரலோகத்திற்கு போய் அவர் உயிர்த்தெழுந்து பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறார். அவர் இருந்து கொண்டே இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. சர்வ வல்லமை உள்ள ஆண்டவருக்கு கீழே அவர் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். எல்லா தேவ தூதர்களும் எல்லா விதமான அதிகாரங்களும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இதைத்தான் அப்போஸ்தலர் நடபடிகள் 7:55-56 வசனங்களை வாசிக்கும் போது ஸ்தேவான் கல்லறிந்து கொல்லப்படும் போது அவன் பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய், வேதம் சொல்கிறது, பரிசுத்த ஆவியிலே நிறைந்தவனாய் இரத்த சாட்சியாய் மரிக்கும் போது வானத்தை அண்ணாந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றார். உட்கார்ந்திருந்த ஆண்டவர் மகத்துவமான அந்த வலது பாரிசத்தில் சர்வ வல்லமையோடு கூட எல்லா அதிகாரங்களோடு கூட பிரதான ஆசாரியனாய் நமக்காக பரிந்து பேசுகிறவராய் உட்கார்ந்திருந்த ஆண்டவர் இரத்த சாட்சியாய் ஸ்தேவான் மரித்து பரலோகத்தில் தன்னோடு கூட வரப்போகிறார் என்பதை அவர் கண்டபோது அந்த ஆசனத்திலிருந்து அவர் எழுந்து நின்றார் என்று ஸ்தேவானே அந்த தரிசனத்தை கண்டு வேதத்திலே ஆவியானவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். எனவே அவருடைய வலது பாரிசம் என்பது ஒரு நித்திய பேரின்பமானது, அது மகத்துவமானது, அது மகிமையானது, அது பரலோகத்திற்கு உரியது, அது தேவகுமாரனுக்கு உரியது. ஆனால் அந்த வலது பாரிசத்திற்கு பக்கத்திலே நீங்களும் நானும் உட்கார முடியும் என்று ஆவியானவர் நம்மோடு கூட இந்த வேத வசனங்கள் மூலமாய் பேசுகிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 20ஆம் அத்தியாயத்திலே 20-23 வரை வாசிக்கும்போது, அப்பொழுது செபதேயுவின் குமாரருடைய தாய் தன் குமாரரோடு கூட அவரிடத்தில் வந்து அவரை பணிந்து கொண்டு, உம்மிடத்தில் ஒரு விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்றாள். அவர் அவளை நோக்கி, உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். அதற்கு அவள், உம்முடைய ராஜ்யத்திலே என் குமாரராகிய 2 பேரில் ஒருவன் உமது வலது பாரிசத்திலும் ஒருவன் உமது இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி அருள் செய்ய வேண்டும் என்றார். இயேசு பிரதியுத்தரமாக, நீங்கள் கேட்டுக்கொள்கிறது இன்னதென்று உங்களுக்கு தெரியவில்லை. நான் குடிக்கும் பாத்திரத்தில் நீங்கள் குடிக்கவும் நான் பெறும் ஸ்நானத்தை நீங்கள் பெறவும் உங்களால் கூடுமா என்றார். அதற்கு அவர்கள் கூடும் என்றார்கள். அவர் அவர்களை நோக்கி, என் பாத்திரத்தில் நீங்கள் குடிப்பீர்கள், நான் பெறும் ஸ்நானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ஆனாலும் என் வலது பாரிசத்திலும் என் இடது பாரிசத்திலும் உட்கார்ந்திருக்கும்படி என் பிதாவினால் எவர்களுக்கு ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவர்களுக்கே அல்லாமல் மற்ற ஒருவருக்கும் அதை அருளுவது என் காரியம் அல்ல என்றார். செபதேயுவின் குமாரர் என்று சொல்லப்படுகிறது யோவானையும் யாக்கோபையும் குறிக்கிறது. யோவான் யாக்கோபினுடைய தாய், அந்த செபதேயின் குமாரர்களுடைய தாய், அவருடைய தகப்பனார் பேர் செபதேயுங்கிறதுனாலே செபதேயின் குமாரர் என்று அழைக்கப்பட்டார்கள் யோவானும் யாக்கோபும்.
அந்த தாயுடைய விண்ணப்பத்தை பாருங்க, அந்த ஆவிக்குரிய வாஞ்சையை பாருங்க. ஆண்டவராய் இயேசுவினிடத்தில் வந்து எனக்கு ஒரு விண்ணப்பம் இருக்கிறது, என்னுடைய விண்ணப்பம் என்ன என்று கேட்டபோது, உமது வலது பாரிசத்தில் என்னுடைய ஒரு குமாரனும் என்னுடைய இடது பாரிசத்தில் ஒரு குமாரனும் இருக்க வேண்டும் என்று சொன்ன பகுதியைத்தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். அப்பொழுது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், பிதாவானவர் என்னுடைய வலது பாரிசத்திலும் என்னுடைய இடது பாரிசத்திலும் யாரை உட்கார வைக்க வேண்டும் என்று அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறாரோ அவர்களுக்கே அல்லாமல் மற்றபடி என்னால் அதை நிர்ணயிக்க முடியாது, தீர்மானம் பண்ண முடியாது என்கிறார். இந்த பகுதியைத்தான் நான் இந்த செய்தியிலே உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவருடைய வலது பாரிசத்திலே போகிற ஒரு அனுபவம், அவருடைய இடது பாரிசத்திலே உட்கார்கிற ஒரு அனுபவம். முதலாவது ஜீவ மார்க்கத்திற்குள்ள வந்தால் தான் பரலோகத்திற்கு நீங்களும் நானும் செல்ல முடியும். பரலோகத்திற்கு போனாலும் எங்கேயோ ஒரு மூலையில் எனக்கு ஒரு இடம் கிடைத்தால் போதும் என்று நினைக்காதபடி, அந்த செபதேயின் குமாரர்களுடைய தாயை போல அந்த உன்னதமான ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை, என்னுடைய குமாரர்கள் 2 பேர் இருக்கிறார்கள், உம்முடைய சீசர்களாய் இருக்கிறார்கள், நீர் அப்போஸ்தலர்களாய் தெரிந்தெடுத்திருக்கிறீர், உம்முடைய அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீர், அவர்களை கொண்டு வல்லமையான காரியங்களை இந்த உலகத்திலே செய்யும், அவர்களுடைய பெயரை பிரஸ்தாபம் பண்ணும் என்றெல்லாம் அந்த தாய் விண்ணப்பிக்கவில்லை. அந்த தாய் சொல்கிறாள், பரலோக ராஜ்யத்தில் வரும்போது அந்த நிச்சயம் அவளுக்கு இருந்தது, தன்னுடைய குமாரர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு வருவார்கள். உங்களுக்கும் எனக்கும் அந்த நிச்சயம் இன்றைக்கு வேண்டும். பரலோகத்தில் வந்த பிறகும் கூட அவளுடைய மேலான வாஞ்சையை பாருங்கள், என்னுடைய குமாரர்களில் ஒருவன் உம்முடைய வலது வாரிசத்திலும் ஒருவன் உம்முடைய இடது வாரிசத்திலும் உட்காருவதற்கு நீர் அருள் செய்ய வேண்டும். பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய ஒரு தாகம், ஒரு ஆவிக்குரிய வாஞ்சை நமக்கு இன்றைக்கு இருக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகள் எப்படியெல்லாமோ இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோம், எப்படியெல்லாமோ ஆக வேண்டும் என்று விரும்புகிறோம். ஆனால் என் பிள்ளை ரட்சிக்கப்பட வேண்டும், என் பிள்ளை ஞானஸ்நானம் பெற்று கர்த்தரோடு கூட உடன்படிக்கை பண்ண வேண்டும், என் பிள்ளை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற வேண்டும், பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்பட வேண்டும். வேறு என்ன குவாலிஃபிகேஷன் அவனுக்கு இருக்கோ இல்லையோ, அவளுக்கு இருக்கோ இல்லையோ, தேவனுடைய பிள்ளையாய் இந்த உலகத்தில் வாழ்ந்து தேவனுடைய ராஜ்யத்திற்குள்ளாக வந்து நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை இன்றைக்கு எத்தனை பேருக்கு இருக்கிறது? எத்தனை பேர் அந்த வாஞ்சையோடு கூட உங்களுடைய பிள்ளைகளை வளர்க்கிறீர்கள்? எத்தனை பேர் உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறது, அந்த தாகம் இருக்கிறது? உங்களை நீங்களே இந்த நாளிலே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு கேள்வி. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, வேத புத்தகத்தை ஆராய்ந்து பார்க்கும்போது 3 முக்கியமான காரியங்களை ஆவியானவர் எனக்கு சுட்டி காட்டினார். யார் தேவனுடைய வலது வாரிசத்தில் உட்கார முடியும்? அவருடைய பக்கத்தில் போய் யார் உட்கார முடியும் என்றால், முதலாவதாக ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த கிருபையை தருகிறார். அங்கே என்ன சொல்கிறார்? ரோமர் 8:34, கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பாரிசத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. அப்போ வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற அந்த நல்ல ஆண்டவர் நமக்காக இன்றைக்கும் வேண்டுதல் செய்வாரேயானால், நீங்களும் நானும் வலது பாரிசத்தில் உட்கார்ந்து அந்த நித்திய பேரின்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்றால், பாவத்திற்கு மரித்து அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து விசுவாசிகள் என்று சொல்லப்படுகிற நாம் ரட்சிக்கப்படாதவர்களுக்காக பரிந்து பேசி திறப்பின் வாசலிலே நின்று ஜெபித்தால் நீங்களும் நானும் வலது பாரிசத்தில் உள்ள நித்திய பேரின்பத்தை அனுபவிக்க முடியும். திறப்பின் வாசலிலே நிற்கவும் சுவரை அடைக்கவும் என்கிறதான ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன், அதை நீங்கள் கேட்டு பாருங்கள். இயேசு அவர் தேவனாயிருந்தும் அவர் பரிசுத்தராயிருந்தும் பாவம் அறியாதவராயிருந்தும் என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடும் என்று சவால் விடுகிற ஒரு பரிசுத்த தேவனாயிருந்தும் அவருக்கே ஜெபம் தேவையாயிருந்தது. மார்க் 1:35 வாசித்து பாருங்கள். அதிகாலையில் அவர் புறப்பட்டு ஜெபித்தார். மத்தேயு 14:23 வாசித்து பாருங்கள். சாயங்கால வேளையிலே அவர் ஜெபித்தார். லூக்கா 6:12, லூக்கா 21:17 வாசித்து பாருங்கள். ராம் முழுவதும் ஜெபித்தார். அதே போல என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு தனி மனிதனுக்காக, இந்த ரட்சிக்கப்படாத இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களுக்காக நீங்களும் நானும் ஜெபிக்கிறவர்களாக இருந்தால் அந்த நித்திய பேரின்பத்திற்கு போகிற அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார்.
எபிரேயர் 5:7 வாசிக்கும்போது அவர் எப்படி ஜெபித்தாராம்? மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார். பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி அவர் வேண்டுதல் செய்தார். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், தேவ சித்தம் செய்வதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது என்று சொன்னார். மனுஷகுமாரன் பாவிகளை ரட்சிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கவே இந்த உலகத்திற்கு வந்தார் என்று வாசிக்கிறோம். எத்தனை ஆண்டுகளாக கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, உன்னை சுற்றி இருக்கிற மற்றவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிற ஒரு பழக்கம் உன்னுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? அவர் தேவனாயிருந்தும் பரிசுத்தராயிருந்தும் பாவம் அறியாதவராயிருந்தும் சர்வ வல்லமை உள்ளவராயிருந்தும் மகத்துவம் உள்ளவராயிருந்தும் அவர் கண்ணீரோடு கூட மகா உரத்த சத்தத்தோடு பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்திருப்பாரே. ஆனால் நீங்களும் நானும் இன்றைக்கு அழிந்து போகிற ஜனங்களுக்காக கண்டிப்பாக நீங்களும் நானும் ஜெபிக்க வேண்டும். அப்படி ஜெபிக்கும் போதுதான் அந்த பரலோக ராஜ்யத்திற்குள்ளாக நாம் கடந்து போக முடியும், அந்த நித்திய பேரின்பத்தை நாம் அனுபவிக்க முடியும். இரண்டாவதாக, யார் அந்த நித்திய பேரின்பத்தை, அந்த வலது பாரிசத்தின் நித்திய பேரின்பத்தை அனுபவிக்க முடியும் என்றால், எபிரேயர் 12:2 வாசிக்கும்போது, அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். ஹல்லேலூயா! என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையை, கிறிஸ்தவன் என்று சொல்வதற்கே நீ வெட்கப்படுகிறாயா? ஆனால் கிறிஸ்துவை நீ ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் அறிவித்து அதனால் வருகிற நிந்தைகள், அவமானங்கள், பரிகாச பேச்சுகள், இவை எல்லாவற்றையும் சகித்து ஆண்டவராய் இயேசுவே கிறிஸ்து என்று நீ அறிக்கையிட்டு பாடுகளை அனுபவித்து நீ ஆண்டவருக்காக ஊழியம் செய்து அந்த பாடுகளை ஒரு சந்தோஷமாக நீ எண்ணுவாயானால், இனி வரும் சந்தோஷத்தின் பொருட்டு, தனக்கு இப்போ இருக்கிற அந்த அவமானத்தை ஒரு பொருட்டாக அவர் எண்ணல்ல. இனி வரும் சந்தோஷம் என்ன? இன்றைக்கு உலகம் முழுவதும் எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறார்களே. பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தவங்க, அந்தகாரத்தின் இருளில் இருந்தவங்க, இந்த லோகாதிபதியின் கட்டுகளில் இருந்தவங்க, மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தவங்க இன்றைக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கண்டார்களே, இருளில் இருந்து வெளியே வந்தார்களே. அந்த சந்தோஷம், அப்படிப்பட்ட சந்தோஷத்தை பெறுகிற ஒவ்வொரு தனி மனிதனும், இந்த உலகத்தில் பெறுகிற ஒவ்வொரு தனி மனிதனும் ஒரு பாவி மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிறது. ஒரு பாவி மனம் திரும்பும் போது தூதர்களுக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகிறது. ரட்சிக்கப்படாத உன்னுடைய கணவனை குறித்து, மனைவியை குறித்து, பிள்ளைகளை குறித்து, பெற்றோரை குறித்து, சகோதரனை குறித்து, சகோதரியை குறித்து, உன்னோடு கூட வேலை செய்கிறவர்களை குறித்து, உன்னை சுற்றிலும் வசிக்கிற ஜனங்களை குறித்து, உன்னுடைய நண்பர்களை குறித்து உன்னுடைய இருதயம் உடைந்து நீ ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் மனுஷியாய் இருப்பாயானால் அவருடைய சமூகத்தில் உள்ள நித்திய பேரின்பத்தை நீங்களும் நானும் அனுபவிக்க முடியும். எபிரேயர் 4:15 வாசிக்கும் போது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டு, என்னுடைய வாழ்க்கையிலே பெரிய பாடுகள் இருக்கிறதே, உபத்திரவங்கள் இருக்கிறதே, நான் எப்படி மற்றவர்களுக்காக ஜெபிக்க முடியும் என்று சொன்னால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் மனுஷகுமாரனாய் இந்த உலகத்திலே ஜீவித்த போது அவர் நம்மை போல அவர் சோதிக்கப்பட்டார். அவர் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதிருக்கிற பிரதான ஆசாரியராய் நமக்கு இருக்கிறார். பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், அதே நேரத்தில் பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும், உங்களுக்கு அறிமுகமான உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க எத்தனையோ பேர் உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, பேப்பர் போடுறாங்க, காய்கறி கொண்டு வர்றாங்க, பால் கொண்டு வர்றாங்க, கேஸ் டெலிவரி பண்ணுறாங்க, எத்தனையோ பேரை நீங்கள் சந்திக்கிறீங்க. அந்த ஒவ்வொரு தனி மனிதனையும் தனி மனுஷையும் சந்திக்கும் போது இந்த மனிதன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறானா என்கிற உணர்வு உங்களுடைய உள்ளத்திலே வருமேயானால், அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அதில் எவ்வளவு நிந்தைகள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பரிகாசம் வந்தாலும், ஏளனம் வந்தாலும், கேலி பண்ணினாலும், கிண்டல் பண்ணினாலும் அவருக்காக பாடுகளை சகித்து நாம் நடப்போமேயானால் அந்த நித்திய பேரின்பத்திற்கு நேராக நாம் கடந்து செல்ல முடியும். லூக்கா 9:23 பாருங்க. ஒருவன் என் பின்னே வர விரும்பினால், பாருங்க, ஒருவன் என் பின்னே
வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை அனுதினம் எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். இது கழுத்துல ஒரு சிலுவை போடுகிற அனுபவம் அல்ல, ஆலயத்தில் ஒரு சிலுவை போடுகிற அனுபவம் அல்ல, வீட்டிலே ஒரு சிலுவை படத்தை போடுகிற அனுபவம் அல்ல. கர்த்தருக்காக அனுதினமும் பாடுகளை சகிக்கிற ஒரு அனுபவம். அவர்களுக்கு நித்திய பேரின்பம் உண்டு. அதை திரும்பவும் தெளிவாய் விளங்கி கொள்ள வேண்டும் என்றால் 2 கொரிந்தியர் 4:10 வாசிக்கும் போது, கர்த்தராகிய இயேசுவினுடைய ஜீவனும் எங்கள் சரீரத்தில் விளங்கும்படிக்கு இயேசுவின் மரணத்தை எப்பொழுதும் நாங்கள் எங்களுடைய சரீரத்திலே சுமந்து திரிகிறோம். அவருடைய மரணத்தை சுமந்து திரிகிறோம். அதற்காக ஒரு கல்லறை, ஒரு அடக்கப்பெட்டியை தூக்கி நம்ம சுமந்து கொண்டு முடியாது. மரணத்தை சுமந்து திரிகிறோம் என்றால் என்ன அர்த்தம்? அவர் நமக்காக பட்ட பாடுகள், அவர் நமக்கு விலை சம்பாதித்து கொடுத்த அந்த வெளியேற பெற்ற ரட்சிப்பு, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய இருதயத்தில் வைத்து கொண்டு நம்மை போல அந்த ரட்சிக்கப்படாத ஒரு மனிதன் அங்கே காணப்படுகிறானே, சந்திக்கிறோமே, அவனை நம்மண்டையிலே ஆண்டவரண்டையிலே இழுக்க வேண்டும் என்கிற ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகள் 2 தீமோத்தேயு 3:12 வாசிங்க. அன்றியும் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவ பக்தியாய் நடக்க மனதாய் இருக்கிற யாவரும் துன்பப்படுவார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் எப்படி வாழ்கிறாங்கன்னா, ஒரு கம்ஃபர்ட் சோனில் வாழ்கிறாங்க. பாடுபட இஷ்டம் இல்லை, அவருக்காக பாடுகளை அனுபவிக்க இஷ்டம் இல்லை. ஏதோ காணிக்கை கொடுக்க வேண்டும், பைபிள் வாசிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும், அதோடு கிறிஸ்தவ ஜீவியம் முடிந்தது என்று சொல்கிறார். அது ஒரு நாணயத்தில் 2 பகுதிகள், ஒன்று தலை, இன்னொன்று வால் என்று சொல்வார்கள். அதே போல அது ஒரு பகுதி கிறிஸ்துவுக்கு செய்கிற ஊழியம். கிறிஸ்துவுக்காக நீங்களும் நானும் ஊழியம் செய்ய வேண்டும். ஆண்டவருக்காக நீங்களும் நானும் பாடுகளை சகிக்க வேண்டும். ஏசாயா 48:10 வாசித்து பாருங்க. அந்த நித்திய பேரின்பத்துக்கு போகிற மனிதனை ஆண்டவர் எப்படி பண்படுத்துகிறார்? இதோ உன்னை நான் புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே நான் உன்னை தெரிந்து கொண்டேன். அந்த வெள்ளியை சுத்திகரிக்கிற அந்த ஃபர்னஸை விட அதிக உஷ்ணமுள்ள ஒரு ஃபர்னஸ், பொன்னை போல சுத்திகரிக்கிற ஒரு ஃபர்னஸ், அதுதான் புடமிடுகிற அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு உலைக்களத்தில், அந்த சுத்திகரிக்கிற உலைக்களத்தில் பாடுகளுக்குள்ளாய், உபத்திரவங்களுக்குள்ளாய் நம்மை நடத்தி சென்று ஆண்டவர் அந்த நித்திய பேரின்பத்திற்கு நேராக அவர் நம்மை கொண்டு போகிறார். 2 தெசலோனிக்கேயரில் நீங்கள் வாசிக்கும் போது, நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் நிமித்தம் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் புத்திரர் என்று எண்ணப்படுவதற்கு தேவன் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறார் என்பதற்கு அதுவே அத்தாட்சியாயிருக்கிறது. நீங்கள் தேவகுமாரனாய் மாற வேண்டும் என்றார், தேவகுமாரனாய் அந்த தேவனுடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்றார், அந்த நித்திய பேரின்பத்தில் அவருடைய வலது பாரிசத்தில் உட்கார வேண்டும் என்றால் எது நமக்கு அத்தாட்சி? எது நமக்கு அத்தாட்சி? நம்முடைய வாழ்க்கையில் என்ன அதுக்கு சைன் இருக்கிறது? என்ன அடையாளம் இருக்கிறது? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது, அந்த ராஜ்யத்திற்கு நீங்கள் புத்திரராய் எண்ணப்படுவதற்கு நீங்கள் பாடு அனுபவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நீங்கள் பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவர் பூட்டின அறையிலே அவர் வந்து நின்றார் உயிர்த்தெழுந்த பிறகு. அவரை அந்த சீசர்கள் நம்பவில்லை. ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய கைகளை காட்டினார், தன்னுடைய விலாவை காட்டினார், தன்னுடைய விலாவை, கைகளை, கால்களை காட்டினார், ஆணி கடாவப்பட்ட காயங்களை காட்டினார், ஈட்டியால் குத்தப்பட்ட விலாவை காட்டினார். அந்த அடையாளங்களை காட்டி அவர்களுடைய அவிசுவாசத்தை நீக்கினார். நம்ம அவருடைய புத்திரர் எண்ணப்படுவதற்கு என்ன அடையாளம்பா? என்ன அடையாளம்? ஆண்டவர் சொல்றாரு, நீ எனக்காக அனுபவித்த பாடுகள், நீ எனக்காக கொடுத்த காணிக்கை என்று சொல்லவில்லை, தான தர்மங்கள் என்று சொல்லவில்லை, ஆண்டவருக்காக ஆத்தும ஆதாயம் பண்ணுவதற்காக, ரட்சிப்பின் பாதையிலே ஜனங்களை கொண்டு வருவதற்காக நீங்களும் நானும் அனுபவித்த பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், நிந்தைகள், அவமானங்கள், எத்தனையோ சரீர பலகீனங்களுக்கு மத்தியிலும் எப்படியாகிலும் ஒரு சிலரையாவது அக்கினியில் நின்று தப்புவிக்க வேண்டுமே என்று நீங்கள் படுகிற பாடுகள் தான் உங்களுக்கு அத்தாட்சி. நான் படித்திருக்கிறேன்னா ஒரு டிகிரி சர்டிஃபிகேட், ஒரு கான்வெகேஷன் வாங்கின ஒரு டிகிரி சர்டிஃபிகேட், அல்லது ஒரு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி சர்டிஃபிகேட், ஒரு டாக்டரேட் டிகிரி சர்டிஃபிகேட், இதே போல அந்த நித்திய பேரின்பத்திற்கு போகிறதுக்கு ஆண்டவர் ஒரு சர்டிஃபிகேட் வைத்திருக்கிறார். அதைத்தான் ஆண்டவர் சொல்றார், நீங்க பாடு அனுபவிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 4:17
மேலும் காணப்படுகிறவைகளே அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதிசீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம், இன்றைக்கு அனுபவிக்கிற பாடுகள், இன்றைக்கு அனுபவிக்கிற உபத்திரவங்கள், எத்தனையோ நிந்தைகளையும் அவமானங்களையும் கேள்விப்படுகிறோம், எத்தனையோ குறைகளை சொல்றாங்க. ஆனால் இந்த தற்காலிகமாக கர்த்தருக்காக படுகிற பாடுகள் நம்முடைய அக்கிரமத்தினால வந்த பாடுகள் அல்ல, நம்முடைய பாவத்தினால வந்த பாடுகள் அல்ல. கர்த்தருக்காக நீங்களும் நானும் அனுபவிக்கிற பாடுகள், இது தற்காலிகத்தில் உள்ள இந்த பாடுகள் நீங்கும் லேசான உபத்திரவம் என்ன செய்கிறதா? மிகுந்த நித்திய கன மகிமையை நமக்கு உண்டாகிறது. அதுதான் அவரது வலது வாரிசத்தில் உள்ள அந்த நித்திய பேரின்பம். ஜெபிக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அந்த நித்திய பேரின்பத்தை தருகிறார். பரலோகத்துக்கு போகலாம், ஆனால் அந்த நித்திய பேரின்பத்திற்குள்ளே போகணும்னா நீங்களும் நானும் பாரப்பட்டு திறப்பின் வாசலில் நின்று ஜெபிக்கணும். சுவரை அடைக்கத்தக்கதாய் நின்று ஜெபிக்கணும். ஒரு சிறு கதைகள் நம்ம ஸ்கூலில் படிக்கும்போது வாசித்திருக்கிறோம். ஒரு பெரிய அணை, ஒரு சிறுவன் ஒரு நாள் அந்த பகுதியில் கடந்து போகிறான். எனக்கு திடீர்னு ஞாபகத்தில் வருகிறதுனால சொல்கிறோம். அந்த அணையில் ஒரு சின்ன வெடிப்பு, ஒரு சின்ன ஒரு துவாரத்தை பார்க்குறான். அந்த சிறுவனுக்கு தெரிகிறது, இந்த துவாரத்தின் வழியாய் தண்ணி வெளியில் வருகிறது, இது இப்படியே விட்டுவிட்டால் இந்த அணை உடைஞ்சிரும், நம்முடைய கிராமம் முழுவதும் அழிந்து போகும். சின்ன பையன் சுத்தி முத்தி பார்க்குறான், அடைக்கிறதற்கு ஒன்றுமே இல்லை. தன்னுடைய விரலை உள்ளே வைக்கிறான், தன்னுடைய விரலை வைத்து அதே நிலையில் நிற்கிறான். அதற்கு பிறகு ஜனங்கள் வந்து பார்த்து அதற்கான தற்காப்பு நடவடிக்கைகளை எடுத்து அன்றைக்கு அந்த கிராமம் காக்கப்பட்டது. அதே போல ஒரு அழிந்து போகிற ஆத்துமாவை குறித்த ஒரு உத்தரவாதம் உங்களுடைய உள்ளத்தில், என்னுடைய உள்ளத்தில் வறுமையானால், அதற்காக நீங்கள் பாடு அனுபவிப்பீர்களே ஆனால் அந்த நித்திய ஜீவனுக்குள்ளாய், அந்த நித்திய பேரின்பத்திற்குள்ளாய் கடந்து போக முடியும். மூன்றாவதாக ஜெய ஜீவியம். பாடனுவிப்பது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் நீங்களும் நானும் வெற்றி உள்ள ஒரு கிறிஸ்துவ ஜீவியம் வாழ வேண்டும். முற்றிலும் ஜெயங்கொள்ளுகிறவர்கள் என்கிற ஒரு செய்தியை நான் கொடுத்திருக்கிறேன், முடிந்தால் கேட்டு பாருங்க. ஆனால் இன்றைக்கு உங்களோடு கூட சில வசனங்களை சுட்டி காட்ட விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 3:21 வாசித்து பாருங்க. நான் ஜெயங்கொண்டு, அவர் ஜெயங்கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. செபதேயின் குமாரனுடைய தாய் சொன்னான், உம்முடைய வலது பாரிசத்தில் ஒருவன் உட்காரணும், உம்முடைய இடது பாரிசத்தில் ஒருத்தன் உட்காரணும். ஆண்டவர் சொன்னார், அது ஏன் கையில் இல்லை, பிதாவானவர் யாருக்கு அதை அருளுகிறாரோ அப்படித்தான் நடக்கும் என்று சொல்றார். இப்போ இங்க அதற்கு ஆன்சர் சொல்றாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்திலே என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். இங்க வலது பாரிசம் இடது பாரிசத்துல கூட இல்லை, அவரோடு கூட அதே செயரில் அதே சிங்காசனத்தில் உட்காரும்படி நான் அருள் செய்வேன். எவ்வளவு மேலான ஒரு அனுபவம்! அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. ஜெயம் கொள்கிறவர்களுடைய ஆசீர்வாதங்களை நீங்கள் அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லும்போது அழகாக சொல்லுவார். 2:7 வாஸ்து பாருங்க. தேவனுடைய பரதீசில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை தருவேன். பாருங்க எத்தனை ஆசீர்வாதங்கள்! இதுதான் நித்திய பேரின்பம். 2:11 வாஸ்து பாருங்க. 2ஆம் மரணத்தினால அவர்களுக்கு சேதம் இல்லை. 2:17 வாஸ்து பாருங்க. புசிக்க மறைவான மன்னாவை கொடுப்பேன், வெண்மையான குறிக்கல்ல உன்னுடைய பேர் எழுதப்படும், புதிய நாமம் உனக்கு தரிப்பிக்கப்படும். 2:26 வாஸ்து பாருங்க. முடிவு பரிந்த நீ ஜெய ஜீவியம் செய்வாய், இயேசுவிற்கு பிதா அதிகாரம் கொடுத்தது போல ஜாதிகள் மேல உனக்கு அதிகாரம் தருவேன். 3:5 வாஸ்து பாருங்க. வெண் வஸ்திரம், பரிசுத்தமான ஜீவியத்தை நான் உனக்கு தருவேன். 3:12 வாஸ்து பாருங்க. தேவனுடைய ஆலயத்தில் நீ நிரந்தரமான தூணாயிருப்பாய். தேவனுடைய நாமம், புதிய எருசலேம் ஆகிய நகரத்தின் நாமம், இயேசுனுடைய புதிய நாமம் உனக்கு எழுதப்படும் என்று ஆவியானவர் சொல்லுகிறார். எத்தனையோ ஆசீர்வாதங்களை அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் அந்த சபைகளுக்கு ஆவியானவர் சொல்லும்போது சொல்லுகிறார். அத்தனை ஆசீர்வாதங்களும் அந்த ஜெய ஜீவியம் செய்வர்களுக்கு இந்த உலகத்தில் உண்டு, பரலோகத்தில் நித்திய பேரின்பம் உண்டு. அவருடைய வலது பாரசத்தில் நீங்களும் நான் உட்கார முடியும். இப்படி வாழ்ந்தால் அங்கே உட்கார முடியும்.
எபிரேயர் 1:13 வாசிக்கும் போது நாம் ஏற்கனவே வாசித்த வசனம் தான், சத்துருக்களை பாதப்படியாக்கி போடு வரைக்கும். நமக்கு உலகத்தில் யாருமே சத்துரு இல்லை. ஆண்டவர் உன் சத்துருவை சிநேகி என்று ஆண்டவர் சொன்னார். நமக்கு இந்த உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ரட்சிக்க வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சை நமக்கு இருக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் சத்துருக்களை பாடுகிற ஒரு அனுபவம். உங்களை பகைக்கிறவர்களை, உங்களை விரோதிக்கிறவர்களை, உங்களை நிந்திக்கிறவர்களை, உங்களை அவமானப்படுத்துகிறவர்களை, ஏமாற்றினவர்களை, உங்களை தூஷித்தவர்களை அவர்களுக்காக பரிந்து பேசுங்கள். ஒருவனை ஒரு கன்னத்தில் அறிந்தால் மறு கன்னத்தை காட்டிக்கொடு என்று சொன்னார். 1 மைல் தூரம் பலவந்தம் பண்ணினால் 2 மைல் தூரம் அவனுக்கு போய் என்று சொன்னார். உன்னுடைய அங்கியை கேட்டால் உன்னுடைய உள்ளங்கியும் தூக்கி கூட என்று சொன்னார். ஆண்டவருக்காக நம்முடைய சத்துருக்களை சிநேகிப்போம், அவர்களுடைய ரட்சிப்பிற்காக ஜெபிப்போம். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு சத்துரு என்று ஒருவர் இல்லை என்கிற ஒரு அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வர வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுவரைக்கும் எனக்கு இல்லை. யாரிடம் ஒரு மனிதனை கூட, ஒரு மனுஷியை கூட சத்துருவென்று நினைக்காதபடி ஆண்டவர் என்னை காத்து கொண்டார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாரும் ஜீவ மார்க்கத்திற்குள்ளாய் கடந்து வர வேண்டும், எல்லாரும் நித்திய ஜீவனை பெற வேண்டும். எபிரேயர் 2:14 வாசிக்கிறோம், பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க. ஏன் அவர் மனுஷகுமாரனாய் வந்தார்? இந்த மனுஷன் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவனாய் இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு ஜீவனை, அப்படிப்பட்ட ஒரு சிருஷ்டி, ஒரு ஆண்டவரால் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு ஜந்துவை ரட்சிப்பதற்கு அவரும் மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்தார். அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்திற்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படி மனுஷனை ரட்சிப்பதற்காக மனுஷனாக வந்தார். மரணத்திற்கு அதிகாரியான அந்த 2ஆம் மரணத்திற்கு அதிகாரியான அந்த பிசாசை அழிக்கும்படி அவர் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். மரணமே உன் கூரெங்கே என்கிறதான ஒரு செய்தியை கொடுத்திருக்கிறேன். அதில் அந்த 2வது மரணத்தை குறித்து விளக்கமாக நீங்கள் கேட்க முடியும். மரணத்திற்கு அதிகாரியான பிசாசானவனை அழிக்கும்படி அவர் தன்னை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தார். அப்படி ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளான யாவரையும் விடுதலை பண்ணும்படி அப்படியானார். குறிப்பிட்ட நபரை ரட்சிப்பதற்காக ஆண்டவர் வரவில்லை. அவர் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, யாவரையும் ரட்சிக்கும்படி வந்தார். நீ கேட்கிற நீ ஒருவேளை இந்துவா இருக்கலாம், முஸ்லிமா இருக்கலாம், கிறிஸ்தவனாய் இருக்கலாம், அல்லது நீ தேவன் இல்லை என்று சொல்லுகிற நாத்திகனாய் இருக்கலாம். உன்னையும் ரட்சிக்கும்படியா என்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார். என்னுடைய ஆண்டவர் இந்த உலகத்திலே வந்தார், மனிதனாய் வந்தார். அந்த மரணத்திற்கு அதிகாரியான பிசாசை அழிக்கும்படி அவர் தன்னை மரணத்தில் ஊற்றினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, அப்படிப்பட்ட ஒரு ஜெய ஜீவியத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே தருவாராக. 1 கொரிந்தியர் 15:54 வாசிக்கிறோம், மரணமே உன் கூரெங்கே. யோவான் 14:30 இயேசு சொல்கிறார், இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அதுதான் ஜெய ஜீவியம். மனுஷரால் குற்றஞ்சாட்டப்படாதபடி, தேவனால் குற்றம் சாட்டப்படாதபடி குற்றம் சாட்டுகிற அந்த பிசாசானவன் நம்மிடத்தில் எந்த ஒரு பாவத்தையும் காணாதபடி வாழ்கிற அந்த பரிசுத்தமான ஒரு ஜெய ஜீவியத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அப்படிப்பட்டவர்களுக்கு ஆண்டவர் அவருடைய வலது பார்சத்திலே நித்திய பேரின்பத்தை வைக்கிறார். இந்த உலகத்திலேயும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். மார்க்கு 16:17 வாசிக்கிறோம், என் நாமத்தினால நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள். நீங்கள் பிசாசுகளால் அடிமைப்படுத்தப்படுவீர்கள் என்று சொல்லலை. பிசாசு உங்களை மேற்கொள்வான் என்று சொல்லலை. கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிற பிசாசானவன் உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் அந்த பிசாசை துரத்துவீர்கள். பிசாசே, உனக்கு என்னிடத்தில் இடமில்லை என்று சொல்வீர்கள். பாவம் என்னை மேற்கொள்ள விடாதபடி என்னை பாதுகாக்கிற பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருக்கிறபடினாலே பாவம் என்னை மேற்கொள்ளாதபடி அந்த பிசாசு எத்தனை நயவஞ்சக தந்திரத்தோடு கூட நம்மை நெருங்கி வந்தாலும் நீங்களும் நானும் துரத்த முடியும், ஜெய ஜீவியம் செய்கிறவர்களாயிருந்தார். எனவே கர்த்தருடைய வலது வாரிசத்தில் இருக்கிற நித்திய பேரின்பத்தை பெறுவதற்கு திறப்பின் வாசலில் நின்று சுவரை அடைக்கத்தக்கதாய் பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெப ஜீவியத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. உமக்காக பாடுகள், நிந்தைகள், அவமானங்கள் அனுபவிக்க நீர் அனுபவித்தது போல அனுபவிக்க அவருடைய முகத்தில் காரி துப்பினார்கள், தலையில் கொட்டினார்கள். நீ தேவனானால் கீழே, தேவகுமாரனானால் கீழே இறங்கி வா என்று அவரை தூஷித்தார்கள்.
அந்த பாடுகளை எல்லாம் நமக்காக அனுபவித்தார். அதே போல பாட அனுபவிக்கிற ஒரு அனுபவம். அவர் பரிசுத்தமாய் வாழ்ந்தார். என்னிடத்தில் பாவம் உண்டென்று யார் சொல்லக்கூடும்? அதனால தான் இன்றைக்கு வலது பாரிசத்தில் உட்கார்ந்திருக்கிறார். நீங்களும் நானும் விரும்புகிறதுனால அல்ல, விரும்பலாம். ஆனால் இந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுமையானால் ஆண்டவர் நமக்காக ஒரு ஆசனத்தை அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்காருவீர்கள் என்று சொல்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். தேவனுடைய ராஜ்யத்தை விரிவாக்குங்கள். தேவன் தாமே உங்களையும் எங்களையும் அவருடைய சமூகத்தில் உள்ள அந்த நித்திய வலது பாரிசத்தில் உள்ள நித்திய பேரின்பத்தை அனுபவிக்கத்தக்கதாக தகுதிப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. ஆமென்.